பிசைந்தமா என்பது நல்ல உபதேசம், புளித்தமா என்பது எப்படி? கள்ள உபதேசம். நீங்க ரட்சிக்கப்பட்ட போது, நீ உங்களை ஆண்டவர் மீட்டு கொண்ட போது பிசைந்தமா உங்கள்கிட்ட வந்துச்சு. எப்படி வந்துச்சு? நல்ல உபதேசம் வந்துச்சு. இன்னைக்கு நல்ல உபதேசம் வந்துட்டே இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிசைந்தமா ஒரு நாள் புளித்தமாவா மாறும், ஒரு நாள் கள்ள உபதேசம் வரும். ஸ்தோத்திரம். இப்பவே வந்துட்டு நீங்க மொபைல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், பாதிக்கு பாதி கள்ள உபதேசம். யார் நல்ல உபதேசம் பேசுறா, யார் கள்ள உபதேசம் தெரியாது. அவ்வளவும் புளித்தமா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட உபதேசம் உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னால நீங்க என்ன பண்ணிரணும்? எகிப்தை விட்டு புறப்பட்டுறணும். இல்லைனா ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம் அதே பாவம் உங்ககிட்ட இருக்கும். இப்ப புளித்தமா, அதாவது கள்ள உபதேசக்காரன் என்ன சொல்லுவானா, இது தப்பு இல்ல, இது பாவம் இல்ல, பொய் சொல்லலாம், ஸ்தோத்திரம் வேற எதையோ சொல்லிட்டு இதையெல்லாம் செய்யலாம், இதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம்னுட்டு ஒரு புளித்தமா என்கிற கள்ள உபதேசம் உங்ககிட்ட வரும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கள்ள உபதேசம் உங்ககிட்ட வர்றதுக்கு முன்ன, ஏன்னா நீங்க எகிப்தில இருந்து ரட்சிக்கப்பட்டாகி விட்டது. உங்க மேல ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டாச்சு. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால நீங்களும் நானும் மீட்கப்பட்டுட்டோம். எனுமணி எங்க இருக்க கூடாது? எகிப்தில இருக்க கூடாது. அல்லேலூயா. நீ இருக்க வேண்டிய இடம் எகிப்து இல்ல, இங்க பிசைந்தமா இப்ப உனக்கு இருக்கு. இதே மா ஒரு நாள் புளித்தமாவா மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல உபதேசம் உங்களுக்கு இருக்கு, திருச்சபையில் நல்ல உபதேசம் இருக்கு. எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்கிற தெளிவான நல்ல உண்மையான ஆரோக்கியமான உபதேசம் இருக்கு. இந்த உபதேசம் ஒரு நாள் எப்படி மாறும்? கள்ள உபதேசமா மாறும், புளித்தமாவா மாறும். அதுக்கு முன்னால என்ன பண்ணிரணும்? எகிப்தை விட்டு புறப்பட்டுறணும். அதுக்கு முன்னால பாவத்தை விட்டு என்ன பண்ணிரணும்? புறப்பட்டுறணும். இன்னைக்கு நாம ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஆனா எகிப்தை விட்டு புறப்பட்டோமா என்கிறதான் கேள்வி. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் பூசப்பட்டது உண்மைதான், ஆனா பிசைந்தமா புளிக்கு முன்பாக. அல்லேலூயா. அது யாத்திராமத்தில் அந்த வசனத்தை திரும்ப ஒருக்க வாசிக்கலாம். பிசைந்தமா புளிக்கு முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு போனாங்க. பாத்திரத்துடன் வஸ்திரத்துல கட்டி தங்கள் தோல்ல சுமந்து கொண்டே போயிட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், வரக்கூடிய காலத்திலே ஒரு கள்ள உபதேசம் வரப்போகுது, அது திருச்சபைகளை ஆட்டி படைக்க போகுது. அல்லேலூயா. இவனுக்கு தெரிஞ்சிட்டு இது ஆரோக்கியமான உபதேசம், இது நல்ல உபதேசம், அதனால இதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன் இருதயத்திலேயே அதே சுமந்துட்டே போயிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல உபதேசத்தை கேட்ட அநேகர் கள்ள உபதேசத்துல விழுந்து போறாங்க. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அந்த நல்ல உபதேசத்தை சுமந்து வராததுனால. நீங்க ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் வந்துட்டீங்க, ஆனா அந்த நல்ல ஆரோக்கியமான பிசைந்தமாவை கொண்டு வரல. அல்லேலூயா. ஆரோக்கியமான உபதேசம் உங்களுக்கு கிடைத்தது, நீங்க ரட்சிக்கப்பட்ட போது கிடைத்தது. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அந்த மாவை அப்படியே எகிப்திலே விட்டுட்டு வந்துட்டீங்க. அல்லேலூயா. ஆரோக்கியமான உபதேசத்தை நீங்க எடுத்துக்கொள்ளாம, ஆரோக்கியமான உபதேசத்தை நீங்க உங்க இருதயத்திலே சுமக்காம வந்ததுனால இப்ப கள்ள உபதேசத்துக்கெல்லாம் செவி கொடுக்கறீங்க. எது நல்ல உபதேசம், எது